2 வருஷமா இருக்குங்க. வெளியில மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். அப்படியே வந்து போகுது. அப்படி சரி பெயின் படுத்து ஆச்சுன்னா ஃபுல்லா பெயினா இருக்கு. என்ன சொன்னீங்க? கொஞ்சம் பேசாதீங்க. சொன்னா ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு, ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு, வயிற்றுல பிரச்சனை, வயிற்று சாப்பிடறவங்க செரிமானம் சரியா இல்ல அப்படின்றாங்க. ஹார்ட்ல வந்து அடக்கிறது லைட் அப்படின்றாங்க. முட்டு வலி சாப்பிடுற முட்டு வலி மருந்து சாப்பிடலையா, முட்டு வலி எலும்பு தேஞ்சிட்டு இருக்கு அதான் சொல்றாங்க. ஆனா பெயின் படுத்து ஏண்டா வலியோட, படுக்கும் போது வலியோட கொஞ்சம் வலி இருந்துட்டா இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு எத்தனை வருஷமா போறீங்க, வலி தீரல, நான் பாதி வழியை தீர்த்து தரேன்னு சொல்லி சவால் விடுக்கிறேன். இப்ப எப்படி இருக்குது கேட்டேன். நடந்து போந்தப்ப இன்னும் நல்லா நடந்து போமா. கார சொல்லுமா முதல்ல, அப்புறமா பரவாயில்லையா தொடாம அதை பாராட்டுவோம். மொத்தமே கேட்க முடியாது. நான் வீடியோவே போட்டுக்கிறேன். பாதி வழி குறையும் பாதி இருக்கு. நீங்க வீட்டுல பண்ணுனா குறையும், இல்லைன்னா குறையாது. வீடியோவே போடுறேன். சொல்லலாமா? ஏன்னா நான் வீடியோல போறது எனக்கு கேட்டுதான் செய்யணும். சில பேர் ஆகாரம் பண்ணா கூட என்ன ரெடி சாப்பிடுறோன்னு வாங்க. என்ன சொல்றது நம்ம வைத்தியத்துக்காக பண்றோம். நான் சொல்றீங்களா இந்த மாதிரி பண்ணணும். பண்ணா பாதி வழி குறையும் பாதி இருக்கு. வீட்டுல நீங்க பண்ணினீங்கன்னா குறையும், குறையாது. தெளிவா தெளிவு வரணும். சரிதா? நல்லா பப்ளிக்கெல்லாம் பண்றேன். மறைச்சு பண்ணலையே, பப்ளிக் தான் பண்றேன். ஒரு சொன்னா போதும், ரெண்டு அப்புறம் ஒரு குழந்தை அப்பாசம் அந்த மாதிரி வருது. 10 நாள் ஒரு மாசம் வருது வருது இருக்கா? வேற ஈஸ்வரா நல்ல சிவனவரசம் வச்ச வந்துட்டு இருக்கிற. அப்புறம் ஏன்னா அந்த மாதிரி கால் போடுற சிவனவரசம் வந்துட்டு இருக்கிற கால விடுங்க. சரி மேடம். சட்டையெல்லாம் போட்டு வரணும். ஐயா எங்கேயோ இங்க துட்டு போடல. எனக்கு உனக்கு துட்டு தர போடல. என்ன பிரச்சனையா? சட்டையை போட்டு வேணும் சொல்லப்பா. சொல்லணும் சட்டம் கூட தலைவரே அப்படின்னு சொல்லு. சட்டை கூட வாங்க. சரி சரி வாங்க, வாங்கிட்டு போங்க. இனிமேல் சட்டை கூட வாங்க 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 வாங்க. சொல்லுங்க.
வைங்க இந்த மாதிரி பண்ணணும் வீட்டுல. ஆமா பண்ண வழியே வராது, தேட வேண்டியது யாரையும் தேட வேண்டியது இல்ல. போட்டாங்க கொண்டு பண்ணிக்க, ஒண்ணுமே ஆகாது. என்ன பண்ணேன் பாத்துக்க, அப்படியே பண்ணணும். கொஞ்சம் போடுங்க, நீ நல்லா இல்ல அதோ நீ நல்லா நடக்கல, கொஞ்சம் போடுங்க, கையெடுங்க கொஞ்சம் போடுங்க. சூழலே இல்ல தங்க வரா, இங்க பார்த்தாங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க அதோ இந்த பார்த்தா அவர் எப்படி நல்லா உனக்கு எப்படி நல்லா இல்ல, நீ போயிட்டு தரல, அவனை பார்த்து 4 மக்கள் வரணும் இல்லைங்க. இதுக்கே தாங்க ஆபரேஷன் பண்ண முடியாது. அது போக வேகமா காய் காய் போகண்ணா மிக்சியை வழியில இல்ல எங்க போச்சா தெரியலையே, என்ன சொல்லிய அது இப்ப ஹார்ட் மாத்திரை சாப்பிடணும், 3-4 வருஷம் இருக்கும். 4 வருஷம் வழி இருக்கா சொல்லுங்க. இப்ப எங்க போச்சு தூக்கு, நல்லா தூக்கும், நல்லா தூக்கும். இல்லையா இல்ல இல்லக்கா இந்த மாதிரி செய்யணும்லக்கா, செஞ்சுட்டு தண்ணியில கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஒத்தனம் சொன்னா கொடுத்தா வரவே வராது. இல்லைன்னா போனா வந்துடும். அப்புறம் என்ன போய் குறை சொல்லாதீங்க, நான் வீடியோவிலேயே பேசிதான் போறேன். பார்த்தப்ப என் பேர் யசோதா, நான் ஆவடியில இருந்து வரேன். எங்க ஐயா கோயில் யூடியூப்ல பார்த்து வந்தோம், சாப்பிட்டோம், திருப்தியா இருந்துச்சு. இப்ப என்னன்னா எனக்கு பின்னாடி சோல்டர் வலி, ஹார்ட் பிரச்சனை இருக்கு, அடப்பு இருக்குன்னு சொன்னாங்க. சரி மாத்திரம் வந்து ஓமத்தூர்ல சாப்பிட்டு இருக்கேன், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில.
வெளியில அங்கங்க மருந்து சாப்பிட்டோம் சரியாகல. அப்புறம் பார்த்துட்டு மாத்திரை தொடர்ந்து எடுத்துக்கோ, ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ற சூழ்நிலை இல்லை, எனக்கு பண்ண முடியாம போயிடுச்சு. ஒரு பயம் வந்து அதனால ஆப்ரேஷன் பண்ணிக்கல. வெறும் மருந்து மாத்திரை மட்டும் ஒரு 5 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆமா, விடுது போகுது, வலி வருது வருது போகுது. பெயின் இருந்துட்டு இருக்கு. இப்ப வந்தோன்னு ஐயா கிட்ட வந்தோன்னு பெயின் இல்ல, இந்த ஷோல்டர் பெயின் இல்ல. இந்த கால் முட்டி வலி வந்து ரொம்ப நாள் இருந்தது, இப்ப இல்ல, இந்த பெயின் இல்ல. இப்ப இந்த நொடி இல்ல, ஃபுல்லாவே இல்ல, எதுவுமே வலி இல்ல. நல்லா இருக்கேன் இப்ப கடவுள் புண்ணியத்துல, இந்த ஐயா புண்ணியத்துல. என்னங்கய்யா? இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்ல. அதெல்லாம் கடவுள் புண்ணியம், எதுவுமே எதிர்பார்க்கல. ஒண்ணும் இல்ல. இங்க வந்து ஐயாவோட தைலம் தேய்ச்சாங்க, தண்ணி கொடுத்தாங்க, அவ்வளவுதாங்கய்யா. சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு, திருப்தியா இருந்துச்சு, ஒரு பிரச்சனை இல்லைங்க. நான் சாப்பாடு எதுவும் எடுக்கல, இந்த உடம்பு வீக்காக இருக்கேன். இதுக்கு இது வந்து இந்த கையை லெஃப்ட் வந்து ரொம்ப ஒளி குறைய ஆரம்பிச்சு. நைட்டு கூட இடுப்பு கொஞ்சம் இடுப்பு அது கொஞ்சம் ரொம்ப வருஷம் 5-6 வருஷம் சரி பண்ணி தரேன். எங்க போறீங்க இப்ப? கை வலி கணக்கு பாருங்க, பிரிக்கணு பாருங்க, கை வலி எங்க போச்சு? இப்ப ஒரு தடவை தைக்கணும், ஒரு தடவை தைக்கணும் இல்லையா? என்ன சொல்றது? அது கூட வரல, கொஞ்சம் வந்து இருக்கும், வரல வடிக்க சொல்லுவோம். இந்த மாதிரி பண்ணணும் வீட்டுல. ஆமா, எனக்கு கொஞ்சம் வலி இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. முடிச்சோன்னு இந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சு நீங்க வீட்டுல வழி பண்ணீங்கன்னா வலி சுத்தமா வராதுன்னா பாரு. தூக்க இருக்கணும் பாரு, வலி இல்ல சார், விடுபடி பாருங்க, இருக்கணும் பாருங்க. கொஞ்சம் 10 வருஷம் சொல்லுங்க. பாத்தீங்களா? எத்தனை வருஷம் வலிக்கிறது? எத்தனை சொன்னீங்க? 7 வருஷம் வழியா இருக்கு. இப்ப வருஷத்துக்கு இப்ப வழியா இருக்கு. புரியுங்க, என்ன கொடுக்குறோம்? போதும் போதும், நான் பாத்துக்கிறேன். புரியுங்க, ரெண்டு கை பிடிக்கும். போச்சா? அடுத்த சிரிக்கிறீங்களா? கோபடி ஆமா, கை தட்டு. போறது பப்படிக்கு பண்ணி மக்களை ஊஞ்சால போட்டு ஒரு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. கஷ்டவாடி தீர்க்கணும் நம்ம. உனக்கு இல்ல, உனக்கு தெரியல. எந்த ஒரு இருக்கணும் பாருங்க, இருக்க பாருங்க. இது மட்டும் இல்ல, உங்க என்னைக்கு கல்யாணம் பண்ணி வந்து அன்னைக்கு மட்டும் அப்படித்தான், இன்னைக்கு அப்படித்தான். வலிக்கையா பாருங்க, நல்லா பண்ணி பாருங்க. சொல்லுங்க, தெரிய சொல்ல மாட்டாங்க. பாருங்க, வழியை போச்சு பாத்தீங்களா? ஐயா, நான் வந்து ஆவடியில இருந்து வரேன். எனக்கு இந்த ஐயா இல்லத்துக்கு நான் வந்திருக்கேன். அதுக்கு அண்ணன் நல்லா பண்ணாங்க, நல்லா சிறப்பா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஷோல்டர் வலியும் முதுகு வலியும் ரொம்ப நாளா இருந்தது, ஒரு 5-6 வருஷமா இருந்தது. ஐயா வந்து எனக்கு ஆயில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. அது உடனே எல்லாமே
சடனா ஒரே இது கியூரபிள் ஆகுது, எல்லாமே ஆயிடுச்சு. இந்த ஐயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இதே மாதிரி எல்லாரும் எந்த இது வந்தாலும் எல்லாரும் நீங்க வரணுன்றத, நான் ஐயா இல்லத்துக்கு வரணுன்றத நான் கண்டிப்பா உங்க தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நான்.